ஜாடுமாடு பாடூஸ் லக்காடி எடப்பாடி மோடியின் கொத்தடிமை முரட்டடிமை எடப்பாடி பழனிசாமி. சசிகலானுடைய அழுக்கு படைந்த கால் செருப்பு எடப்பாடிக்கு போட்ட பிச்சை முதலமைச்சர் பாதி. அந்த ஜெயிலுக்கு போயிருந்தா இன்னைக்கு மோடி காலையும் அமித்ஷா காலையும் அருமையா உழுந்து கிடக்குறேன். நீதான் பாலிடால் பழனிசாமி. போலீஸ் புடிச்சா தூக்குல போட்டுருவாங்க. என்னடா நிம்மதியான வாழ்க்கை, செத்து தொலைறானு பம்ப்செட் ரூம்ல போய் பூச்சி மருந்து வச்சிருந்தாங்க, பாலிடால் வச்சிருந்தாங்க. அந்த பாலிடால எடப்பாடி தண்ணி கூட மிக்ஸ் பண்ணாம ராயா குடிச்சிட்டார். பாலிடால் எடப்பாடி பழனிசாமி மோடியின் அடிமை நாய, அடக்கடா லக்காடி நாய, அடக்கடா டெட்பாடி நாய. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லக்காடி டெட்பாடி எடப்பாடி, லக்காடி டெட்பாடி இல்ல இப்படி வருவோம். ஜாடுமாடு பாடூஸ் லக்காடி எடப்பாடி மோடியின் கொத்தடிமை முரட்டடிமை எடப்பாடி பழனிசாமி. நல்லா இருக்கா? என்ன வாய் பேசுறான் இருந்தாலு லக்காடி எடப்பாடி டெட்பாடி எடப்பாடி இஷ்டத்துக்கு பேசுற. நீ ஒரு முதலமைச்சரா இருந்தாலும் 4 வருஷம் இந்த நாட்டுல, நான் டெட்பாடி எடப்பாடி கேட்கிறேன், 4 வருஷம் இந்த நாட்டுல நீ முதலமைச்சரா இருந்தா இல்ல என்ன? 4 வருஷம் நீ முதலமைச்சர். ஆனா மக்கள் உன்ன முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தாங்களோ இல்லையோ, எப்படியோ முதலமைச்சராயிட்ட. சசிகலா கால் செருப்பு, சசிகலானுடைய கால் செருப்பு இருக்கிறத, அந்த சசிகலானுடைய அழுக்கு படைந்த கால் செருப்பு எடப்பாடிக்கு போட்ட பிச்சை முதலமைச்சர் பதவி 4 வருஷம். இது யாராவது மறுக்க முடியுமா, மறைக்க முடியுமா? இந்த ஆள் எப்படி காலில் விழுந்தான்னு உங்களுக்கு தெரியும். டெட்பாடி எடப்பாடி போய் எப்படி காலில் விழுந்தான்னு உங்களுக்கு தெரியும். சும்மா இப்படி தொட்டு கும்பிடுவோம், இல்லை இப்படி கும்பிடுவோம், இல்லை இப்படி கும்பிடுவோம். பட்டுட்டான். எந்திரு எடப்பாடி டெட்பாடி, எந்திரு. உன்னை முதலமைச்சராக்குற எந்திரா. அம்மா எச்சிக்க மாட்டேன். என்னம்மா நீதான் முதலமைச்சர், எந்திரு. அவன் சரி, சசிகலா கால் செருப்பெல்லாம் எடப்பாடி நல்லா நக்கி கண்ணுல ஒத்திக்கின்னு எந்திரிச்சப்பா. அந்த போட்டோ தான்டா எங்க துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அந்த போட்டோ தான் எங்க மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஊரு முழுக்க காட்டிட்டு வர்றார். நீ அவரை பத்தி என்னவோ சொல்ற, எதுக்கும் ஆதாரம் இல்லை. சோ அப்படி பிச்சை எடுத்து முதலமைச்சரானவன் கொலகாரன். அந்த காலத்திலே ஒரு கொலகாரன், இப்போ ஒரு கொலகாரன். கொடநாட்டுல ஊழல் போர்வெளி 420 420 840 கேப் மாறி முள்ள மாறி முச்சோக்கி களவாணி பேமானி லக்காடி எடப்பாடி டெட்பாடி கொத்தடிமை. நீ திமுக பத்தி முதலமைச்சரை பத்தி நீ பேசுறியா? என்ன பேசுற? நீங்க பார்த்திருப்பீங்க மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களே. இவன் பிரச்சாரம், இந்த பிரச்சாரத்தை இந்த ஆள் லக்காடி எடப்பாடி என்ன இருந்தாலும் பேசுறான்னு கேட்டா, நாடு மாடு ஆடுகால் லக்காடி பாடூஸ் மோடியின் கொத்தடிமை, பாஜக கொத்தடிமை, RSS கொத்தடிமை, தலைமை சங்கி. இந்த லக்காடி எடப்பாடி இருந்தாலும் என்ன பேசுறான்னா, கலைஞரை சிறை வச்சாங்க. என்ன வார்த்தை இது? யாரு? கலைஞரை தலைவர் தளபதி சிறை வச்சார். இந்த மண்ணுலகில் கலைஞர் வாழும் வரை தலைவர் கலைஞரை பூஜித்தவர் எங்கள் தலைவர் தளபதி. இன்றைக்கும் கலைஞரை பூஜித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கடவுளே அவங்க அப்பா தான். எங்களுக்கும் அவ்வளவுதான், கலைஞர் தான். அவரை சிறை வச்சாங்க. எல்லாம் தெரியும். தொண்டையில அவருக்கு 93 வயசு. அவருக்கு தொண்டையில உணவு குழாயில பிரச்சனை, மூச்சு விட முடியல, சாப்பிட முடியல. 93 வயசுங்க. நம்ம எல்லாம் அந்த வயசுல உயிரோடு இருக்க முடியாது. எடப்பாடியும் சேர்த்து சொல்றேன். 5 வருஷம் தான் பெரிய விஷயம். என்ன சொல்றது? எடப்பாடியும் சேர்த்து சொல்றேன். அப்படி இருக்கும்போது அவருக்கு உணவு குழாயில தொண்டையில ஓட்ட போட்டு ஒரு பைப் போட்டு அதுலதான் ஒரு கிளாஸ்ல கரைச்சி ரசம், இந்த கஞ்சி, ஜூஸ், பால் எல்லாம் கரைச்சி அதுல முள்ளமா ஊத்துவாங்க. நானே பார்த்துக்கிறேன். செல்வி அக்கா அதை ஊத்துறாங்க. அது இதெல்லாம் கரைச்சி செல்வி அக்கா ஊத்தும் போது பார்த்துருக்கிறேன். கனிமொழி அக்கா பக்கத்துல உட்காந்து கனிமொழி அக்கா கூட கிளாஸ்ல ஊத்துவார். நான் பார்த்துருக்கிறேன். நிறைய முறை செல்வி அக்கா அந்த மாதிரி கரைச்சி ஊத்து செல்வி அக்கா தான் பார்த்துக்கினாங்க. நான் கிட்ட வந்து பார்த்துருக்கேன். அவரை குழந்தை மாதிரி பார்த்துனார் தலைவர் தளபதி அவர். யாரடா சிறை வச்சாங்க சொல்றேன்? பர்டூஸ் லக்காடி எடப்பாடி நான்சென்ஸ். அவர் வீட்டுல இருந்தா ஹோம் சிக் வந்துடக்கூடாதுன்னு, அடிக்கடி அறிவாலயத்தை கூப்பிட்டு வருவாங்க. இன்னும் எல்லா டிவி சேனலும் அலோவ் பண்ணுவாங்க கலைஞரை பாக்குறதுக்கு. அவங்க கலைஞரை ஷூட் பண்ணி டிவியில காட்டுவாங்க. கலைஞர் எப்படி இருக்காரு பாருங்க. அறிவாலயத்துக்கு வாரத்துக்கு 2 முறை கூப்பிட்டு அவர் வாக்கிங் போற, அந்த அறிவாலயம் ஃபுல்லா ரவுண்ட்ஸ் வாக்கிங் கொடுப்பாரு.
அந்த வாக்கிங் போற இடம்லாம் ஒரு ரவுண்ட்ஸ் கார்லயே மெல்லாம வந்து அடி பார்ப்பார் கலைஞர். அவர் வீட்டுல ரூம்ல உட்கார வச்சு பேப்பர் கொடுத்தா அண்ணா அறிவாளின்னு எழுதுவார். எல்லாரும் மூஞ்சி பார்ப்பார். தளபதி மூஞ்சி பார்த்த உடனே மு.க. ஸ்டாலின் எனது அன்பு மகன் எழுதுவார். நானே பார்த்துருக்கேன். அப்படியே பார்ப்பார். அப்படியே பார்த்துட்டு அங்க பக்கத்துல யார் யார் இருக்கிறாங்க, பக்கத்துல யார் யார் இருக்கிறாங்கன்னு பார்ப்பார். துரைமுருகன் எழுதுவார். யாவா வேலுன்னு எழுதுவார். அப்படியே பார்ப்பார். கே நேருன்னு எழுதுவார். ஒரு முறை எங்க மாவட்ட செயலர் போயிருந்தார். வேலூர் ஏபி நந்தகுமார்னு எழுதினார். இப்படி அப்புறம் முரசொலி கூட்டு போவாங்க. இவங்க லக்காடி எடப்பாடி டெட் பாடி வார்த்தா உனக்குதான் சொல்றேன் இதெல்லாம். முரசொலி போவாங்க. முரசொலி உடன்பிறப்பை கடிதம் எழுதுற அந்த அறையில உட்கார வைப்பாங்க. அங்க முரசொலி உடன்பிறப்பேன்னு எழுதுவார். முரசொலி மாறன் சிலை கிட்ட கொண்டு போய் பார்த்தோன்னா முரசொலி மாறன் பார்த்தோன்னா கையில பேட் இருக்கும். முரசொலி மாறன் எழுதுவாங்க. எல்லாரும் போவாங்க. நாங்கெல்லாம் பேசுவோம், சிரிப்பாங்க. ஒரு முறை பூச்சி முருகன் அங்க இருக்காரு, நான் அங்க போயிருக்கிறேன். எல்லாரும் பேசுறாங்க. நான் அப்பா குடியாத்த குமரன் சிரிக்கிறார். எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட பேசுவார், சிரிக்கிறார் நல்லா. பெங்களூர்காரன் எல்லா மொழியும் பேசுவான் வர தலைவர் கலைஞர் சொல்லுவார். சிரிப்பார் கலைஞர் என்ன பார்த்தா. பூச்சி முருகன் யாருன்னு கேக்குறாங்க. இப்படி கை நீட்டாருன்னா பேடை எழுதி கொடுப்பாங்க, பேடு கொடுப்பாங்க கையில. அந்த பேட்ல பூச்சி முருகன் பாக்கெட் என்றால் கை இப்படி என்ன பூச்சின்னு அர்த்தம். அதுல பூச்சி முருகன் எழுதுறாரு. இதெல்லாம் நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு மக்களா கலைஞரை பழக விட்டார். எல்லா பிசினஸ் அலோவ் பண்ணாங்க பாக்குறதுக்கு. அவரை பார்த்தா நான் சொல்றேன், இவர் லக்காடி டெட் பாடி எடப்பாடி சிறையில வச்சிருந்தாங்கன்னு அவரை பார்த்தா நீ சொல்ற அவரியா நல்ல சால வாயில புழு வந்து சாக மாட்டேன். யாரடா சிறையில வச்சாங்க? உங்களோட அம்மையார் செல்வி ஜெயலலிதா நீ அப்போலோ ஹாஸ்பிட்டல் சிறை வச்சீங்க. அந்த அம்மா எப்படி நான் இவ்வளவு நேரம் சொன்ன கலைஞர் தினம் டிவியில காட்டுவாங்க. தினம் டிவியில எந்த பத்திரிகையால தான் கலைஞரை பார்க்கலாம். அவர் எப்படி இருக்கிறார்? ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஒரு முறை காவேரி மருத்துவமனைக்கு போனார். அவர் ஒரு முறை காவேரி மருத்துவமனையில தலைவர் கலைஞர் இருக்கும் போது தான் ஜெயலலிதா இறந்துட்டாங்க. மருத்துவமனையிலிருந்தே ஜெயலலிதாவுக்கு இரங்கல் கடிதம் எழுதினார் தலைவர் கலைஞர். தலைவர் கலைஞர் எதிர்த்து எல்லோருக்கும் இரங்கல் கடிதம் எழுதிவிட்டுதான் தலைவர் கலைஞர் மெரினாவில் ஓய்வெடுக்க சொன்னார். ஜெயலலிதாவுக்கும் அம்மையார் செல்வி ஜெயலலிதாவுக்கும் இரங்கல் கடிதம் எழுதிய பிறகுதான் தலைவர் கலைஞர் மெரினாவில் ஓய்வெடுக்க சொன்னார். அந்த தலைவனை பார்த்து நீ சிறை வச்ச உங்க அம்மா ஜெயலலிதா அவங்கள சிறையில வச்சிருந்து நீங்கடா அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்ன எப்படி நாங்க அந்த அம்மா காட்டினீங்களா? OS கார்டுல இருந்து ஒரு ஆம்புலன்ஸ்ல இருந்து வெளியே போச்சு. ஜெயலலிதா இதுல போறாங்கன்னாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஆம்புலன்ஸ் போச்சு. ஜெயலலிதா இது உள்ள போறாங்கன்னாங்க. உக்காளி 2 மாசம் எதுவுமே காட்டல. பால் குடிச்சாங்கோ, காபி குடிச்சாங்கோ, ஜூஸ் குடிச்சாங்கோ, பழம் சாப்பிட்டாங்கோ, கையாட்டினாங்கோ, சிரிச்சாங்கோ, எங்களை பார்த்தாங்கோன்னு இதை மட்டும் தான் சொன்னீங்களே தவிர கடைசியா ஓ பன்னீர்செல்வம் சொன்னார் திமுக வந்த பிறகு யாருமே பார்க்கல சசிகலா தவிர உள்ள என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்ற. ஏன்னா அவருதான் முதலமைச்சர். எங்களுக்கு என்ன நடக்குது உள்ளன்றதே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு வெளியே தெரியும். எப்படி ஜெயலலிதா அப்போலா சொன்னா ஒரு வேன்ல கூப்பிட்டு வந்து பணமா காமிச்சாங்க. போயஸ் கார்டல்ல ஜெயலலிதா பணமா தான் பார்த்தோம். என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்தாங்க, என்ன ஏது ஏதும் காட்டு. ஜெயலலிதாவை சிறை வைத்தது யார் என்று கேட்டால் சசிகலா தலைமையிலே நீங்கள். இப்ப வேலைக்காரின்னு சொல்றேன். அன்னைக்கு சசிகலா காலில் விழுந்து கூவாத்தூர்ல முதலமைச்சர் பதவி வாங்கினோம் தானே, ஊத்தி கொடுத்தவன் தானே டெட் பாடி எடப்பாடி. உங்க எம்எல்ஏக்களுக்கெல்லாம் என்ன வேலையா பார்த்த? அவனா ஒருத்தன் பேசினானே சேலத்துல இருந்து ஒரு எம்எல்ஏ திரிஷாவை காட்டான். அப்புறமா இன்னார் ஏற்பாடு பண்ணி கூட்டின்னு வந்தாங்கன்னு அதை நான் கண்ணால பார்க்கல. அந்த ஒரு சேலத்துல இருந்து ஒருத்தன் பேசினான், ஒரு ஒண்டி செயலாளரோ ஒரு முன்னாள் மாவட்ட செயலாளரோ. அப்ப அது திரிஷா கண்டிச்சு அறிக்கையெல்லாம் வெளியிட்டுச்சு. தூக்கரமா அவளை பத்தி பேசக்கூடாதான் வந்துட்டா போறோம் திரிஷா சொல்றேன். அப்படியே கூட்டி கொடுத்து வடநாட்டுல இருந்து பெண்கள் வெளிநாட்டுல இருந்து பெண்களை வரவழைச்சு உங்க எம்எல்ஏஸ்களுக்கு மந்திரிக்கு கூட்டி கொடுத்து ஊத்தி கொடுத்து ராஜன் செல்லப்பா என்ன டான்ஸ் போட்டான், ஆளுமா டோலுமா ஆளுமா டோலுமா டான்ஸ் போட்டான் இல்ல. அந்த சிவி சண்முகம் குடிகாரம் ஃபுல்லா குடிச்சு விட்டு இன்னம்மா அம்மாக்கா விட மாட்டோம், இன்னம்மாவ அம்மாக்கா விட மாட்டான், அண்ணன் கழகம் இன்னம்மாவ அம்மாக்கா விட மாட்டான். நான் இப்ப என்ன சொல்றேன், சின்னம்மா சசிகலா வேலைக்காரியான்றான். இவ்வளவு கூத்தடிச்சா நீ முதலமைச்சரா வந்த? நீ சொல்றியா சிறை வச்சிருந்தாங்கன்னு சொல்லி? இன்னும் யோகிதை தளபதி பத்தி பேசுறதுக்கு மக்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மீண்டும் ஏப்ரல் 23 நடைபெற தேர்தலில் மக்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க போகிற தலைவர் மே 4 அந்த வரலாறை சொல்லும். நீ சொல்றியா சிறை வச்சாங்கன்னு? விரைவில் சிறைக்கு போகும் எடப்பாடி பழனிசாமி உன்னை கொலை வழக்கல ஊழல் வழக்கல தளபதி உன்னை ஜெயில வைக்கல. அது எனக்கு மன வருத்தம். உன்னை உள்ள போடணும். அதை பயந்துதான் அதுக்கு அந்த ஜெயிலுக்கு பயந்துதான் இன்னைக்கு மோடி காலையும் அமித்ஷா காலையும் அடிமையா உழுந்து கிடக்குறேன்.
அடுத்து என்ன பேசுறான் இருந்தாலும் தெரியுமா? யார் பாலிடாலு? இது முதல்ல கேட்டுறேன். யார் பாலிடாலு? பாலிடால் யாருயா? யார் பாலிடால்? நீதான் பாலிடால் பழனிசாமி. நீதான் பாலிடால் பழனிசாமி. என்ன நீ இவன் இந்த உதயநிதி பத்தி பேசும்போது சொல்றது பாப்பா சொல்லாம அங்காரம் இல்லாத செய்தி, பொய்யான செய்தி, கட்டுக்கதை. உண்மையான பாலிடால் யார் என்று கேட்டால் பழனிசாமி தான் உண்மையான பாலிடால். பாலிடால் குடிச்சிருந்து யாருன்னு கேட்டா உண்மையிலே சொல்லணும்னா பாலிடால் குடிச்சிருந்து யாருங்க? எடப்பாடி பழனிசாமி. என்னடா குமரா திடீர்னு வரலாறே மாத்திரேன்னு கேக்குறீங்களா? அப்படியா குமரா வரலாறு மாத்திரணும் உண்மை அர்த்தம். அந்த காலத்துல ஒரு சொல்றாருல எடப்பாடி டெட்பாடி லக்காடி இந்த மாதிரி நான் விவசாய குடும்பம், நான் ஒரு விவசாயி. இவரை பார்த்தா எம்ஜிஆர் படம் வச்சார். நான் விவசாயி, நான் ஏர்கொழுப்ப விழுவேன், ஏற்கலப்ப சேடை நடுவேன், நிலத்துக்குள்ள போவேன். இது மம்முட்டி பிடிச்ச கை, விவசாயம் பார்த்த கை. நான் ஒரு விவசாயி, நான் ஒரு கிராமத்துல பிறந்தேன். நாங்களாம் லண்டன், அமெரிக்கா, சைனா, பிரான்ஸ், சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ், நியூசிலாந்து, பேங்காங், ஹாங்காங்ல பிறந்தோம். எல்லா கிராமத்துல பிறந்தவங்க தான். கலைஞரும் திருக்கோளை இந்த கிராமத்துல பிறந்தவங்க தான். எல்லா கிராமத்துல பிறந்தவங்க தான். நான் கிராமத்துல விவசாயி. என்ன விவசாயம் பார்த்தா இருந்தாலும் எடப்பாடி லக்காடி பாடுசுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆள் பார்த்த விவசாயம் கரும்பு விவசாயம். கரும்பு விவசாயம். கரும்பு என்ன பண்ணாங்க? சக்கரை மில்லுக்கு அனுப்புறாங்க கேட்டா கிடையாது. சக்கரை மில்லுக்கு அனுப்பல கரும்பு. என்ன கரும்பை சக்கரை மில்லுக்கு அனுப்பல. இந்த கரும்பை ஆலையாடி வெள்ளத்தை தயாரிக்கிறது எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துடைய வேலை. வெள்ளத்திலே பல வகையான வெள்ளம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தயாரிச்ச வெள்ளம் என்னன்னா சாராயத்துக்கு பயன்படுற வெள்ளம். அது எந்த பியூரிஃபை பண்ண மாட்டாங்க. அப்படியே அந்த ஆளாடுவாங்க மிஷின்ல. அந்த ஜூஸ் வரும், அதுல சக்கை வரும், அழுக்கு வரும், புழு பூச்சி வரும், மண்ணு வரும். அதெல்லாம் ஃபில்டர் பண்ணும்போது கொப்பரையில போட்டு வெள்ளம் காசுவாங்க. கொப்பரையில போட்டு வெள்ளம் காசுவாங்க. ஆனா இது எப்படின்னா அந்த வருது பாரு அழுக்கு கரும்பு சாரை, அதை அப்படியே கொப்பரையில போட்டு காசுவான். சுத்தம் பண்ண மாட்டான். அது ஒரு மாதிரி கருன்னு இருக்கும், கருப்பா இருக்கும். அந்த வெள்ளம் எதுக்கு பயன்படும் கேட்டா சாராய காச வெள்ளம். எனவே சாராய காசுக்கு பயன்படுற வெள்ளத்தை தயாரிக்கிற வேலைதான் எடப்பாடி பழனிசாமி குடும்பம், எடப்பாடி வகையறா பங்காளிங்க. இப்படி அந்த ஊர்ல சாராய காசு வெள்ளம் குத்துருந்தாங்க. ஒரு முறை இவங்களுக்கே ஆசை வந்துச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆசை வந்துச்சு. என்னடான்னு கேட்டா நம்ம வெள்ளத்தை திரும்ப ஊர்ல எல்லாம் சாராயம் காசு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறோம். அந்த காலத்திலேயே நம்மளே ஏண்டா நம்ம தயாரிக்கிற வெள்ளத்தை நம்ம ஆலையாடி நம்ம கொப்பரில போட்டு நம்ம தயாரிக்கிற வெள்ளத்தை நம்ம ஏன் சாராயம் காசு கூடாதுன்னு லக்காடி டெட்பாடி எடப்பாடி மோடியின் முரட்டடிமை சங்கி எடப்பாடிய வெள்ளங்க சாராயத்துக்கு வெள்ளத்தை இவங்களே தயாரிச்சாங்க. இவங்களே சாராயம் காசு ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க சாராயம் காசும் போது நல்ல தரமான சாராயமா காசுனாங்க. இப்ப நீ எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு பானை கொடுத்து சாராய காசு தேவையான பொருளெல்லாம் கூட அருமையா சாராயம் காசுவா எடப்பாடி பழனிசாமி. சும்மா ஒரு கிளாஸ் அடிச்சா 2 புல் அடிக்க மாதிரி இருக்கும். அப்ப இவங்க சாராய வியாபாரம் ஓஹோன்னு ஓடுது. இவங்க பங்காளிங்க சாராயம் காசுனாங்க பாரு, இவங்கள்ட்ட வெள்ளம் வாங்கி அவங்களுக்கு பிசினஸ் டல் ஆயிடுச்சு. இதுல 2 பேரும் தகராறு உடனே எடப்பாடி பழனிசாமி அவங்க பங்காளிகளும் இந்த பன்னியை சாவடிப்பாங்கல்ல ஈட்டியில குத்தி, அந்த ஈட்டியில 3 பேரும் குத்தி கொலை பண்ணிட்டாங்க. அதனாலதான் 3 கொலை எடப்பாடின்னு பேர். 3 பேர் கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. எல்லாம் மேற்கு மலை தொடர்ச்சி காடு பகுதிகளில் பதுங்கி கிடந்தாங்க. அங்கங்க தென்னையில படுத்து கிடந்தார் எடப்பாடி லக்காடி. அதான் தளபதி சொன்னார். அப்போ ஒரு நாள் மன ஒடுங்கி போய் எடப்பாடி என்ன பண்றாரு, போலீஸ் புடிச்சா தூக்குல போட்டுருவாங்க, என்னடா நிம்மதியான வாழ்க்கை, செத்து தொலைலான்னு பம்ப் செட் ரூம்ல போய் பூச்சி மருந்து வச்சிருந்தாங்க, பாலிடால் வச்சிருந்தாங்க. இந்த செடியில் இருக்கிற பூச்சிக்கெல்லாம் மருந்து அடிக்கிறதுக்கு பாலிடால். அந்த பாலிடால எடப்பாடி தண்ணி கூட மிக்ஸ் பண்ணாம ராவா குடிச்சிட்டார். ராவா குடிச்சிட்டு உயிருக்கு போராடும் போது ஹாஸ்பிட்டல் தூக்கி போனா போலீஸ் குடிச்சிருவான். உன்ன என்ன பண்ணாங்க, உப்பு நல்லா கல்லு போட்டு நல்லா கரைச்சி 10 லிட்டர் 5 லிட்டர் தண்ணி ஊத்துனாங்க எடப்பாடி வயல. வாந்தியா எடுத்தார். அப்புறம் உள்ளூர்ல இருக்கிற வைத்தியர், நாட்டு வைத்தியரை கூட்டினது எடப்பாடியை காப்பாத்தி விட்டாங்க. அன்னைக்கிழமை தான் எடப்பாடி பழனிசாமி பேரு என்னன்னு கேட்டா பாலிடால் அக்காடி டெட்பாடி எடப்பாடி, பாலிடால் எடப்பாடி பழனிசாமி. அதனால இந்த யாரை பார்த்தாலும் பாலிடால். எங்க அண்ணா உதயநிதி சொல்றதையோ உனக்குதான் பேச வருமா? உன்னதான் பேச வரும். திருட்டடி இருந்தாங்கன்றது, பாலிடால்ன்றது, சிறை வச்சாங்கன்றது. திருட்டடி இருந்த நீ பாத்தியா? ஓஹோ, உங்க வீட்டு பொம்பளைங்க யாருன்னா அந்த காலத்துல எங்க தலைவர் கலைஞர் கூட அவர் திருட்ரெயின்ல வரும்போது உங்க வீட்டு பொம்பளைங்க யாருன்னா எங்க தலைவர் கலைஞரோட அவங்களும் டிக்கெட் எடுக்காம திருட்ரெயின் வந்தாங்களா? இப்ப எல்லாம் அவங்க பாட்டியா இருந்திருப்பாங்க, இல்ல செத்து போட்டுருப்பாங்க. அவங்க யாருன்னா சொன்னாங்களா அவங்ககிட்ட?
லக்காடி டெட் பாடி உங்ககிட்ட சொன்னாங்களா? அந்த காலத்துல கலைஞர் ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம வந்தாங்கோ. நாங்களும் டிக்கெட் எடுக்காம கலைஞர் டிராவல் பண்ண அதே கோச்சில் தான், அதே பொட்டியில தான் வந்தோம். கலைஞர் சக்கே சேவைன்னு எலுமிச்சை பழம் கலர் இருப்பாரு. நாங்க கலைஞர் கிட்டலாம் போய் உட்கார்ந்து தொட்டோம். அவர் கை தட்டி விட்டாரு. கலைஞர பார்த்து ரசிச்சோன்னே, உங்க வூட்டு பொம்பளைங்கோ, எங்க தலைவர் கலைஞரோட டிக்கெட் எடுக்காம திருட்டுறையில வந்தாங்களா டெட் பாடி, லக்காடி, பழனிசாமி. அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா? யோவ்! உனக்கு தான் பேச வருமா? ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் ஏன் இப்படி பேசுறான்? இவ்வளவு அநாகரிகமா. அந்த விந்தியான்னு வச்சிருப்பான் அந்த கட்சியில. அந்த கட்சி கொள்கை ஒரு துணை செயலாளர். விந்தியாவோ, அவ பேரு விந்துவோ, சங்கமம் படத்துல நடிச்சா. அவன் என் மேல ஒரு கேஸ் போட்டான். டெல்லியில போய் கொடுத்தான் மகளிர் ஆணையத்துல. இவன் என்ன ஒத்தமி மாதிரி. இன்னைக்கு அவ அக்கா பிரேமலதா பத்தி அவ பேசுறான். இந்த விஷயம் ஏன் வந்துச்சுன்னா, அவ விந்தியா பேசுறா பாரு. அநாகரிகமா. அந்த மாதிரி நீ பேசுற. எடப்பாடி, லக்காடி, டெட் பாடி, பழனிசாமி என்னான்னு கேளுங்க. எடப்பாடி பிரச்சாரம் எடுப்படல. அதனாலதான் தற்கூரி விஜய்கிறான் பார். அவன் போட்டு டிஎம்கே, டிவிகே, டிஎம்கே, டிவிகே கருத்துல இல்ல. சோசியல் மீடியா தான் முக்கியம், டிவி முக்கியம் இல்ல. இந்த மொபைல் போன் நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த மொபைல் போன் இதெல்லாம் உலகமே இருக்குது. சமூகத்தின் மூன்றாவது கண். இப்ப நான் பிரச்சாரத்துக்கு போக கூடாதா? ரோடு வரக்கூடாதா? பிரச்சாரமே பண்ணக்கூடாதா? அதே என்ன சொல்றது ஆல்ரெடி நான் உதயசூர் ஓட்டு கேட்பேன். 2026 என் தலைவன் தளபதி முதலமைச்சர் உதயசூர் நான் ஓட்டு கேட்பேன். இப்ப நான் சோசியல் மீடியால பேசிட்டு இருக்கிறேன். இப்ப நம்ம தான் ட்ரெண்ட். சோசியல் மீடியால எடப்பாடி காணோம். எவனோ ஒரு விவரம் தெரிஞ்சவன் சொன்ன எடப்பாடி பழனிசாமி, யோ நீ என்னதான் கத்துறான், நீ ஃபீல்ட்ல இல்லையா? என்ன சொல்ற? இவ்வளவு கூட்டம் கூட்டுறான், 500 கொடுக்குறான், குவார்டர் கொடுக்குறான், ஆப்பு கொடுக்குறான், பிரியாணி கொடுக்குறான், புடவை கொடுக்குறான், வேஷ்டி கொடுக்குறான், கூட்டின்னு வந்து விடுறாங்க, திரும்பி கூட்டு போய் விடுறாங்க, தினம் சாராயமா ஊத்திருக்கிறோம். என்ன பண்ணாலும் நீ இல்லையா? என்ன பண்ண? சோசியல் மீடியா உனக்கு காட்ட மாட்டேன்றையா? நான் தான் சாதனை சொல்றேனே, நான் அத்தை செய்றேன், இத்தை செய்றேன். நீ எதையும் செய்யல, எதையும் சாதனை செய்யல. கலைஞர் திட்டு, அவர் இறந்துட்டார், இருந்தாலும் கலைஞரை திட்டு. முக ஸ்டாலினை திட்டு, அவர் பையன் உதயநிதி ஸ்டாலின் திட்டு, அந்த அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு கூட திட்டு. அவங்களுக்கு கோவம் வந்தா அவங்க பயங்கரமா பேசுவாங்க. எல்லாரையும் பத்தி பேசு, கலைஞர் குடும்பத்தை பத்தி பேசுன்னு சொன்ன உடனே சோசியல் மீடியால இந்த எடப்பாடி, லக்காடி, டெட்பாடி, மோடியின் முரட்டடிமை இந்த சங்கி பாடூஸ் எடப்பாடி சோசியல் மீடியால வைரல் ஆனதுனால அந்த ஆள் இப்படி பேசிட்டு இருக்கான். அநாகரிகமா பேசிட்டு இருக்கான். நீ பேசிட்ட எடப்பாடி, இன்னும் இருக்கு பிரச்சாரம். பிரச்சாரம் இன்னும் இருக்குது. என்ன சொல்றது? இன்னும் பல நாட்கள் இருக்குது. பிச்சு எடுத்துரும். நீ கொலகாரன். டெட்பாடி, லக்காடி, எடப்பாடி கொலை. இன்னொரு கொலை கேஸ்ல மாட்டினான் தான். சிலுவம்பாளையம் கொலை கேஸ் ஒண்ணு. அப்ப செங்கோட்டையை காப்பாத்தி விட்டார். அதை நான் பாதியிலே விட்டேன். அந்த அந்த கொலை பண்ணிட்டு மேற்கு மலை தொடர்ச்சி காட்டின பதிகிந்து பாலிடெல்லாம் குஷ்டிக்கும் போது அப்ப அந்த கொலை கேஸ் வந்து காப்பாத்துறது யாருன்னு கேட்டா விஜய் கட்சி போகிற செங்கோட்டை. அப்புறம் இன்னொரு கேஸ்ல இருந்தாலும் மாட்டான். இதே மாதிரி கொலை வழக்குல எவ்வளவு பெரிய கொலைகாரனா காரம்பார். அதான் இப்ப கொடநாட்டை 3 கொலை பண்ணான். ஜெயலலிதா உள்ளூர் எல்லாத்தையும் திருடுறதும் போது 3 கொலை பண்ணிட்டான். இன்னொரு கொலை கேஸ்ல மாட்டும் போது அப்ப திரும்ப மீண்டும் இந்த லக்காடி, டெட்பாடி, எடப்பாடி பழனிசாமியை காப்பாத்துறது யாருன்னு கேட்டா மரியாதைக்குரிய சேலம் மாவட்ட திமுக செயலாளர், சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய அண்ணன் டி.எம். செல்வ கணபதி, ஈரோடு மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி. இந்த எடப்பாடி டெட்பாடி பத்தி கேட்கணும்னா நான் மீண்டும் சொல்றேன், டி.எம். செல்வ கணபதியை கேளுங்க, சேலம் மாவட்ட செயலாளர். இவ்வளவு அக்யூஸ்ட், ஃப்ராடு, 420, 420, 840, கேப்பானி, முள்ளமாரி, முற்றோகை, களவாணி, பேமானி, லக்காடி, ஜாடு, வாடு, வாடுகா, டூஸ், மோடியின் முரட்டடி சங்கி எடப்பாடி. நீ இவ்வளவு பேசினா நாங்க எவ்வளவு பேசுவோம்? இந்த பல்லு சிரிக்குது. இந்த ஜப்பான் கல்யாணராமன் படம் வச்சு அது ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட். அதுல இருக்கா திரு கமலஹாசனுக்கு பல்லு இப்படி இருக்கும். ஒரு பாட்டு பாடுவார், வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன், காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன். அந்த பல்லு இப்படி இருக்கும் பாரு. உண்மையிலேயே கமலஹாசன் அழகன் அந்த படத்துல. அந்த மாதிரி ஒரு பெரிய பல்லு வச்சுன்னு எடப்பாடி சிரிக்கிற அப்படி சிரிச்சு பாம்பாட்டி மாதிரி ஆடி நீ பேசிட்டா நீ உத்தமனா? நீ இயேசுவா? நீ புத்தரா? நீ காந்தியா? நீ என்ன பெருந்தலைவர் காமராஜரா? நீ என்ன அறிஞர் அண்ணாவா? நீ என்ன தலைவர் கலைஞரா? இல்ல நீ என்ன எம்ஜிஆரா? டெட்பாடி எடப்பாடி தானே, பிராடு தானே, அக்யூஸ் தானே. உண்மைதான் பேச வருமா? பார்த்து மரியாதை ஜாகிரதையா பேசு. நீ எல்லாம் முதலமைச்சர் ஆகவே முடியாது. உனக்கு வேணா ஒரு நல்ல யோசனை சொல்றேன். நீ எதிர்கட்சி தலைவரே வரமாட்ட. நீ இப்ப பிஜேபி கிட்ட அடிமையாகிற, இன்னும் கொஞ்சம் அடிமையாயிரு. எப்படி அதிமுக அவங்களுக்கு கூட்டி குத்துட்டு காட்டி குத்துட்டு அந்த கட்சியை கேப்சர் பண்ண போறான், பிஎம்கே முடிச்ச மாதிரி. என்ன உனக்கு வேணா அரசாங்க கார்ல போனோம், அரசாங்க பங்களால இருக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, யோ நீ முதலமைச்சரா இருக்கும் போது அதே வீடை கேட்டேங்க தளபதி, எனக்கு அதே வேணும். உனக்கு கொடுத்தாருல்ல, உனக்கு கொடுத்தாரு இல்ல. நான்சென்ஸ். உனக்கு ஐடியா சொல்றேன், நீ நல்லா வேணும்னு சொல்ற. இப்ப கூட அந்த கவர்னர் பதவி மலிவு வெளியில கொடுக்குறாங்க பிஜேபி. அது வேணா ஒண்ணு வாங்கிக்க கொடுப்பாங்க. இந்த நார்த் இந்தியா, உத்தரகாண்ட், மகாராஷ்டிரா, இந்த பீகாரு, இந்த இதெல்லாம் வேணாம். இந்த வெஸ்ட் பெங்கால்,
அந்த காஷ்மீரோ ஜம்முவோ இல்ல ஏதோ இதெல்லாம் வேணாம். இந்த நார்த் இந்தியா உனக்கு தமிழே தகராறு. இந்த கோவா மாநில கவர்னர் பதவி வாங்கிக்கோ டெட்பாடி. வயசான காலத்துல சந்தோஷமா இரு. கோவா கவர்னரா போயிட்டீங்கன்னா பீச் ஓரமே அந்த கோவா கவர்னர் மாளிகை இருக்கும். நல்லா சேர்ல அப்படி படுத்துக்கோ ஷார்ட்ஸ் போட்டுன்னு. நல்லா 18 வயசு 19 வயசுல உனக்கு அந்த மசாஜ் பண்றவங்க இருக்கிறாங்க அங்க. மசாஜ் பண்றவங்க இருக்கிறாங்க அங்க. உனக்கு நல்லா கை கால்லாம் அமுத்தி விடுவாங்க. சில்லுன்னு பீர் குடி. எதிர்க்கோ சன் பாத் எடுப்பாங்க. எல்லாம் ஃபாரினர்ஸ். பார்த்து மகிழ்ச்சியா இரு. பார் நீ எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் உனக்கு நல்ல ஆலோசனை சொல்றேன். அதான் டெட் பாடி, லக்காடி, எடப்பாடி, ஜாடு மாடு பாடுகா, லக்காடி, பேடுஸ் எடப்பாடி, வாய் அடக்கத்தோடு பேசு. அரண்மனை நாயே அடக்கடா வாய் என்ற மாதிரி மோடியின் அடிமை நாயே, மோடியின் அடிமை நாயே, மோடியின் அடிமை நாயே, அடக்கடா லக்காடி நாயே, அடக்கடா டெட் பாடி நாயே, அடக்கடா எடுபாடி அடக்கடா எடப்பாடி நாயே, உன் வாய் அடக்கு. இப்படின்னு பேசணும் ரொம்ப நேரம் ஆகும் எடப்பாடி. ஓட்டு கேளு. மக்கள் திருப்பி மகேசன் தீர்ப்பு. மக்கள் திருப்பி மகேசன் தீர்ப்பு. ஓட்டு கேட்டு போய் ஜெயிக்கிற உன் மக்கள் ஒண்ணு ஜெயிக்க வச்சா யார் வேணான்றாங்க. ஆனா நீ எம்எல்ஏ ஜெயிக்க மாட்ட. போ கோவா கவர்னரா போ. ஜாலியா அடக்கத்தோடு பேசு. மக்களை நல்ல முடிவு. மீண்டும் 2026 தேர்தலில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிற தேர்தலில் தலைவர் தளபதியுடைய 2வது முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலி அமர்த்திட வாக்களிப்பீர். உதயசூரிய சின்னம், உதயசூரிய சின்னம், கை சின்னம், முரசு சின்னம், பானை சின்னம், சுத்தியல் அறிவாள் சின்னம், கதிர் அறிவாள் சின்னம், ஏணி சின்னம். திமுக கூட்டணியில் வேட்பாளருக்கு வாக்களிக்க 7வது முறை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தலைவர் தளபதி முதலமைச்சர் உலக தலைவர் தளபதி. நமது சின்னம் உதயசூரியன். நன்றி வணக்கம். குடியாத்தம் குமரன். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.